இன்றைக்கி ரொம்ப சுவையாக ஆட்டு நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 8 பல் நல்லா அரிஞ்சு அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கி வந்த உடனே 2 தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நுரையீரல் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அந்த நுரையீரலையும் வாழைக்காவையும் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அதை மூடி வச்சுருங்க. இதுக்கு இடையில நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி, சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு கிளறிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். கிரேவியாக வரணும் அப்படின்னா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பா வேணும்னா ஓரளவுக்கு கொதிச்சா போதும், நல்லா வெந்திருக்கணும். நல்ல டேஸ்டான குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. சுவையான ஆட்டு நுரையீரல் குழம்பு ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.